மணி பெண்ணா 10:15 1 மணி நேரம் தானே. ஹலோ அடாடா வந்தருள் புரிவாயே கலைமகளே வந்தருள் புரிவாயே அப்பா அப்பா வந்தன புரிவாயே கலைமகளே. ஐயா உடுக்குமைக்கு எம்ம தாயல்லோ நீ எனக்கு தலைமகள் நான் உனக்கு தாயல்லோ நீ எனக்கு தலைமகள் நான் உனக்கு தாயே மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு மாதல்லோ நீ எனக்கு மதலை தான் நான் உனக்கு ஏ குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு குருவல்லோ நீ எனக்கு குழந்தை தான் நான் உனக்கு தாயே வந்தருள் புரிவாயே அலை மகளே வந்தருள் புரிவாயே அம்மா வந்தருள் புரிவாயே மகளே அங்க எடுத்த கத குறைகள் பாட இசை மகளே வரந்தருவா அங்க தொட்ட கத குறைகள் பாட தொந்தி வயத்தோணி வரந்தருவா அங்க குறக்கதைய நாங்க பாட குறக்கதைய நாங்க கொடவரிய வரந்தருவா அந்த அழகு திரு பலகில் செல்லம்மாவா லட்சுமியோ செல்லம்மாவா அப்படியில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். உயிரை வாங்கிட்டு இருக்கீங்களே மைக்க வச்சா ஒண்ணு போல வைக்க முடியுங்க பாருங்க. நேரம் இல்லாத ஹலோ அந்த தெட்ல மவளான லட்சுமியும் ஆண்டு மடிந்தால் ஆமோ திருக்கண்ட நட்டு வேணும் ஆண்டு மடிந்தால் ஆமையா அந்த மணியார வேதியரும் ஆண்டு மடிந்து 3 பேருடைய ஆத்மாவானது ஆமா இறைவன் இருக்கும் கைலாஜபதிக்கு வந்து ஆமையோ இறைவனிடத்திலே சொன்னால் லட்சுமி தாசி என்ன சொல்லுதா இறைவா நாம் பாவம் ஒண்ணும் செய்யலை என்ன பணியார வேதியன் படுபாவி என்ன பழிமோசம் செஞ்சிட்டாரே. அந்த பலி மோசம் செய்யும் போது கடவுளை நீ எறிய கள்ளிக்கோப்பை சாட்சின்னு நான் உயிர் பிரியும் போது சொல்லிட்டு சபதம் கொடுத்திருக்கேன் சாமி. அதனால இந்த மணியார வேதியரை மறுபிறவி எடுத்து அழிக்க போறேன் எனக்கு மறுபிறவி எடுக்க மறையோன் வரம் கொடுங்க என்று லட்சுமி சொன்ன போது ஆமையோ அப்ப லட்சுமியா இடமறியில ஆமோ அம்மையா அந்த சிவபெருமான் சொல்லுதார ஆமோ அம்மண்ணா ஏ அம்மா அம்மா லட்சுமியா ஆமா அம்மையா ஏ லட்சுமியா ஏ லட்சுமியா ஏ திருக்கண்ட நட்டுவா நீங்கள் மறுபிறவி எடுக்கிறமே ஆனால் லீட்ல உட்கார்ந்தாலே அப்படித்தான் படிக்கும். அதுட்டு போங்க. அப்பேற்பட்ட ஆண்டவனுடைய அருளை கொண்டு 3 பேரும் மறுபிறவி எடுக்க என்ற ஆண்டவன் வரம் கொடுக்க இந்த லட்சுமி தாசியும் அண்ணனான திருக்கண்ட நட்டுவனும் சோழ நாட்டிலே போய் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் சொன்ன நேரத்தில் ஏ மணியார வேதியா உனக்கும் மறுபிறவியாக நாட்டுக்கோட்டை செட்டியாருடைய வம்சத்தில ஆதிகேசன் செட்டியாருக்கு போய் நீ ஆனந்தன் செட்டியாரா பிறக்கணும் என்று ஆண்டவன் ஆணையிட அந்ததொரு பிறகாரம் அந்த திருக்கண்ட நட்டு வேணும் அந்த
எடுப்பதற்கு அது நாட்டிலையும் நல்ல நாடு நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாடு ஐயா கோலமலை பொழியும் நாடு நாடு அது குளிர்ந்த தண்டனை நாடு நாடு அந்த சோழவள நாட்டுக்குள்ள சோழ மகாராசாவுக்கும் திருத்தேவி பெண்ணாளுக்கும் அந்த சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் சோழராசன் அவருடைய மனைவி திருத்தேவி திருத்தேவி அவருக்கு மண்ணால குறவும் இல்ல ஏ மக்களால தாழ்வும் இல்ல ஐயா பொன்னால குறவும் இல்ல அதனுடைய குறவும் இல்ல பொக்கிஷத்தால் தாழ்வும் இல்ல குறைவும் இல்ல தாழ்வும் இல்ல ஒடுக்குமைக்கு சூப்பரா எடுக்க மாட்டாங்க அந்த சோழ மகராசாவும் திருத்தேவி பெண்கொடியோ மதல ஒண்ணு இல்லை என்று மணக்கவராடையுதார குழந்தை ஒண்ணு இல்லை என்று கொடுங்கவள அடையுதார சோழராசன் திருத்தேவி பிள்ளை இல்லா இருவர்களோ அவர்கள் பெருவருத்தாடையுதாரே எல்லா இருவர்களும் அங்க பெருவருத்தாரே அந்த பிள்ளை இல்லா இருவருக்கும் அரணருட அருளால அரமாவ திருத்தேவி ஆண்டவனார் அருளால அன்று மாவா குளிமாறந்த அதுவே கூலி செல்லமாவா திருத்தேவி அவன் நாடறிய 40 நாள் ஊரறிய 30 நாள் 5 மாசம் குழி மறந்து அறவையறு கற்பமான அந்த சோழராச மனைவிதானே அவ 10 மாதம் குழி மறந்து அது 10 மாதம் 300 நாள் அவ பரிபூரண கற்பமான 300 நாளே அவ பரிபூரண மருத்துவமும் கை கொடுக்க அந்த திருத்தேவி வயத்தில்தான் குழந்தை அது பிறக்குதையா அவாடி தொடிய வயிறு உழைந்து ஆண் குழந்தை பெத்தெடுத்தாள் ஆண் பிறந்த வயத்தில்தான் செல்லமாவா திருத்தேவி ஒரு பெண் மகளை பெத்தெடுத்தாள் குறைஞ்சிடுது ஒரு பெண்மகளை பெற்றெடுத்தா அவளை பிறந்திருக்கும் பிள்ளைதானே அது கொடி சுத்தி பிறந்திருக்க அது கோத்திரமும் ஆகாத அது மாலை சுத்தி மறந்திருக்கு அது மாளிகைக்கு ஆகாத அது ஆண் குழந்தை பெண் குழந்தை அது நஞ்சு சுத்தி பிறந்திருக்கு நஞ்சி சுத்தி பிறந்திருக்கு அந்த நாடலியும் நிச்சயமா ஹலோ 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 அது நாடலியும் நிச்சயமா அப்பேற்பட்ட சோழராஜனுக்கும் திருத்தேவிக்கும் ஒரே சூழல ரெட்ட பிள்ளையாக ஆணும் பெண்ணுமா பிறக்க நஞ்சு சுத்தி பிறந்தது மாலை சுத்தி பிறந்தது கொடி சுத்தி பிறந்திருக்கு அப்பேற்பட்ட பிள்ளைக்கு கொப்பல் கொடி அரைத்து குளிப்பாட்டி சேனை ஊட்டி அந்த செல்லத்திர மக்களுக்கு சோழராஜன் திருத்தேவி 56 அரசர்களை வரவழைத்து அந்த பிறந்ததொரு மகனுக்கும் பெற்றதொரு பெண்மகளுக்கு என்ன பெயர் கொடுக்காது தெரியுமா கொடுக்கார்கள் பெற்றதொரு மகனுக்கு தான் நீலன் என்று ஒரு பெயர் பிறந்ததொரு மகளுக்கு தான் நீலி என்று ஒரு பெயர் நீலனையும் நீலியவும் நீலனையும் அவர்கள் நிறைவுடனே வளர்ப்பாரோ அங்க நிறைவுடனே
செல்ல மக்க பிறந்தார் என்று சீனி பழஞ்செலவு அரம மக்க பிறந்தார் என்று அள்ளி பழஞ்செலவு செய்தா பெற்றெடுத்த மக்களைத்தான் பெருமையுடன் வளர்ப்பாராம் வாராட்டி தாளாட்டி மக்களை விட்டதென அமுது ஊட்டி அமதாளாட்டி அந்த சோழ மகா நாட்டுக்குள்ள எங்க நீலனையும் நீலியவும் ஐயா பாலோட்டி சீராட்டி பக்குவமா வளர்ப்பாரா வாராட்டி தாளாட்டி அவளுக்கு விட்டதனாவது ஊட்டி அந்த நீலையும் நீலியவும் அதனால ஒரு மேனியும்மா ஐயா பொழுது ஒரு வண்ணமும்மா அரடே வண்ணமோ மக்களை புகழாக வளர்ப்பாரா புகழாக வளர்ப்பாரா அடி வளர்த்து வரும் நாளையில நிலனுக்கு நீலிக்கும் தான் 6 மாத குழந்தையாக அரண்மனையில் இருக்கார உந்து விளையாடும் பருவத்தில நீல நீலி இருக்கும் போது ஊந்து விளையாடுற பருவம் நீலனுக்கும் நீலிக்கும் தொட்டில்ல 6 மாத பிள்ளையா இருக்கா இருக்காவ 2 பேரும் அப்ப என்ன இருக்காளே என் தாய் அசைக்கியம்மா அவ அண்ணனை கூப்பிடுதா ஏ அண்ணன் ஏ நீலா வானே ஏன்னு நம்ம பச்சை பிள்ளையா அம்மா கொடுக்கிற அமிர்த பாலுக்கும் தாய்ப்பாலுக்கும் பசும்பாலுக்கும் அந்த அரண்மனையில் நம்ம பிள்ளையா பிறந்தோம் நம்ம பிறந்த விவரம் என்னன்னு தெரிய வேண்டாமா ஏன் அண்ணன் நம்ம அமைதியா இருந்தோம்னா அரண்மனையில நமக்கு போல் கிடைக்காது நமக்கு நம்ம வந்த வேலையை முடிக்கணுமே அண்ணா வா அண்ணையா அண்ணையே நீலா நமக்கு இந்த அரண்மனையில நம்ம தாய்ப்பாலு குடிச்சோம்னா தன்னையரு நிறைய அமிர்தப்பாலு குடிச்சோம்னா அறவையரு நிறையாது நம்ம ஆட்டு ரத்தம் நம்ம இருவர்களும் அருந்தடும் நம்ம இருவர்களும் அந்த நீலனு நீலியும் தான் பகல் நல்ல நேரத்தில பச்சை புள்ள போல இருப்பாரா இரவு நல்ல நேரத்தில எடுத்தாரை ஒரு சொருவோம் நீலனு நீலியும் தான் பேய் போல சொருவம் கொண்டு பேய போல சொருவம் கொண்டு அந்த நீல நீலி வாராரு அந்த நீல நீலி அப்பேர் வெட்டு நீலனி நீலியும் ஏ பகலையில பார்த்தா பச்சை பிள்ளையோ தொட்டில உறங்குதாவோ ஏ இருட்டி ஒரு சாமம் சதி சாம வேலையில பிள்ளையா இருக்கவும் என்ன அவதாரம் எடுக்காவு தெரியுமா கொடிய பேய் போல சொருவெடுக்காவும் கொடிய பேய போல விசாச போல முண்ட கண்ணு மொழி அழகு முளை நீண்ட பல்லு அவரளி கண்கள் நின்று செவரளி பொறிப்பறக்க பச்சை பிள்ளையா இருந்த அந்த பழகநல்லூர் நீலி பேய் போல சாமத்துல சொருவெடுக்கா
சாமத்துல சிரிச்சால சிரிச்சா நீலங்கிட்ட சொல்லுதா இந்த அம்மா நீலி என்ன சொல்றா? ஏன் அண்ணன் அண்ணே அமிர்தப்பால் குடிச்சு இந்த வயிறு நிறையாது. நிறைய இந்த அரண்மனை கொட்டையில 1000 பசுமாடு இருக்கு. நிக்கே வா நம்ம போய் சாப்பிட்டு வருவோம் வருவோம் வா போ அப்படின்னு நீலனும் நீலியும் ஆமா ஏ சாமாதி சாமம் போல சதி சாம வேலையில பேய் போல சொருவம் கொண்டு தாயானே சிக்கிதானே மந்த கூட்டுக்குள்ள மாயத்தில நுழையுதால் இந்த மாட்டு மந்த இருக்குல்ல மந்த மந்த அரண்மனை மந்த மந்தக்குள்ள அந்த மந்தக்குள்ள தாயான நீலனு நீலியும் ஆமோ ஏ பேய் போல சொருவம் கொண்டு பசுமாட்டை தட்டுதால் பசுமாட்டை ஓடி 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 மறிக்காரு. குறுக்க குறுக்க மறிக்கா இந்த நீலனு நீலியும் ஆமா 1000 பசுமாட்டையும் ஊன் இருக்க உயிர் இருக்க உதிரத்தை குடிக்க 1000 பசுமாட்டு ரத்தத்தையும் உயிர் இருக்க உயிர் இந்த நீலியும் அவ அண்ணன் நீலனும் நீலனும் ஊன் இருக்க உதிர் இருக்க ஆமா சாறு இருக்க சக்கரை இருக்க ரத்தத்தை குடிக்கவும் உரிதாவோ ஏ 1000 மாடுகள் மந்தையில சாச்சார் நீலனும் நீலியும் 1000 மாட்டுக்களை ரத்தங்களை குடிச்சார். பட்டி தொழில 1000 மாடு செத்து போச்சு. ஏ கடி ஒண்ணு கழுத்துல தான் கடிச்சிருக்கா. கடி பிடிவே கழுத்துல இந்த கழுத்து சங்கு இருக்கு பத்தியலா அதானே ரத்தம் குடிக்க முடியும். அங்க பிடிச்சு கடிக்க நீலனும் நீலியும் ஆமா அங்கதான் ரத்தம் இருக்கும் அதானே அந்த மாடுகளை பூரா உதிரத்தை குடிச்சிட்டா அந்த அம்மா குடிச்சா அரண்மனையில பிள்ளையா வளருதா பிராவையில பேயார் ஊர் எடுக்கா எடுக்காவோ அப்ப அன்னைய இரவு வயத்தை நிறைச்சா ஒரு ஆசா ஆமா அந்த மாட்டை புறம் சுத்தி பக்காரி ஆத்தே 1000 மாடும் செத்து போச்சு. செத்து மடிச்சு எடுக்க ஏ காட்டுக்குள்ள இருந்து சிங்கம்புலி வந்துடுதாப்பா வந்து தின்னுடுதோ பெத்த மக்க நீலனி நீலி நம்ம புள்ளதான் அந்த மாடுகளை கொண்டாவுன்னு அவருக்கு தெரியல 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 ஐயா. ஏ இரட்டி ஒரு ஜாமத்தில அதுக்கடுத்து கிளம்புதார். அதே மாதிரியா மறுநாள் சாமம் 12 மணி 12 மணிக்கு அப்ப ராஜா சொன்னாரு சோழராஜா ஏ ஆடு புலியெல்லாம் களவாங்க வந்திருக்கு இந்த புலி தான் காட்டுக்குள்ள இருந்து வந்துடுது எல்லாரும் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் போய் காவலுக்கு நின்னுங்கப்பா சுத்தி காவலுக்கு நின்னுங்க என்று ராசா சொன்னபடியே மந்திரி தலையாரி எல்லாம் ஆட்டு மந்தையில காவலுக்கு நிக்காங்க சுத்தி நிக்காங்க. அப்ப இந்த நீலையும் இருட்டி ஒரு சாமத்தில சாமம் போல ஏ பிள்ளை போல இருந்தவர் பேய் போல சொருவம் கொண்டு ஆட்டு மந்தக்குள்ள ஆட்டு இந்த நீலி இறங்குவார். ஐயா நீலி ஏ 1000 ஆட்டையவு பார்த்தால நீலி அம்மா ஊன் இருக்க உயிர் இருக்க உதிரத்தை குடிக்கால் சார் இருக்க சக்க இருக்க 1000 ஆட்டையும் தான் அவ சக்கையாக புளியுதாள். சக்கையாக அப்பம் பகலையில பிள்ளை போல ராவையில பேய போல பகலையில பிள்ளையா ராவையில பேய போல அப்பேற்பட்ட ராசாவுடைய குதிரை கொட்டாரத்துல இருங்க குதிரை கொட்டாரம் குதிரை கொட்டாரத்துல குதிரையை பூரா அடிச்சு பிடிச்சு சாப்பிடுதாதுவ நீலனு நீலியும் சாப்பிட சாப்பிடும் போது அந்த பட்டத்து யானையினுடைய கொட்டைக்கு வந்தாங்க யானை படையிலையும் யானையும் உதரத்தை குடிச்சு கொன்னுட்டா இந்த நீலனு நீலியும் அட்டொலியும் செஞ்சுக்கிட்டு இருக்க சோழராசன் நினைக்காரு இவ்வளவு காலம் இந்த புதுமை இல்ல நம்ம நாட்டுல பேயாவும் பிசாஜாவும் யார் வந்தாலும் தெரியாத ஏ மந்திரி தலையாரியா உங்களுக்கு கடைசி நாள் இதான் கடைசி கெடு யாரு நம்ம ஆடு மாடு ஆனை குதிரைகளை ரத்தத்தை குடிக்க நமக்கு தெரியணும் இன்னைக்கு கையங்களமா கொண்டாந்து விடல உங்களை வெட்டி போடுவேன் உங்க கழுத்தை அறுத்துருவேன் கையங்களமா கொண்டு வாங்க நீங்க என்ன காவல் ஆக்கிய என்ன காவல் ஆக்கிட்டு இருக்கிய ஒழுங்கா கொண்டு வாங்கடா கொண்டு வாங்க அப்படின்னு ராஜா சொன்ன உடனே 8 திக்குக்கும் காவலுக்கு நிக்காங்க தண்டன் தலையாரி ஆமா ஏன்னா இந்த ராணி இருக்கால திருத்தேவி ராணி அவளுக்கு சீதன பஸ் ஒரு காராம் பஸ் நிக்கி சீதன பஸ் ஆமா அவளை கட்டி கொடுக்கல ராஜாவுக்கு சீதன பஸ் வந்திருக்கு வந்திருக்கியா எல்லா ஜீவராசியும் கொண்டாவும் இந்த நீலனி நீலியும் கொண்டாவோ கலேஜியா ரத்தம் குடிக்கிறதுக்கு இரவாடு இல்லன்னு இந்த ராணிக்கு சீதன பஸ் வந்திருக்கு பத்தியலா இந்த சீதன பஸ்ல இன்னைக்கு உயிரத்தை குடிச்சிடும் இன்னைக்கு யாரா அதுதான் அப்படின்னு வாரா இந்த நீலி வாரா
அவ அண்ணன் நீலம் ஆளு பார்க்க இந்த ஆத்தா போய் ரத்தம் குடிக்க 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 அண்ணன் ஆளு பார்க்க தங்கச்சி குடிக்க அதானே களவுக்கு இருவரு ஆமா கல்விக்கு வர்றானே அத போல ஆமா என் தாயான நீலிதானே அந்த சீதன பசுவத்தானே என் உதர பலி எடுப்பதற்கு எங்க நீலிதான் வார போது ஏன் தண்டர்களும் தலையாரியோ இந்த நீலி வருவதத்தான் ஐயா வருவதத்தான் தண்டன் தலையாரி பார்த்துட்டார அப்பன் தண்டர்களும் தலையாரியோ ஐயா ராசா கிட்ட சொல்லுவாரா ஏ ஐயாவே சோழ ராசா வேற ஒரு புதுமை இல்ல ஏ ஐயா சோழராசா இது வேற ஒரு புதுமை இல்ல உங்களுக்கு பிள்ளையா பிறந்திருக்காரு நீலனு நீலியும் உங்க பிள்ளைதான் ராவையில பேயால இது பகலையில பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளை நம்ம நாட்டுக்குள்ள இருந்தா நம்ம சோழ ராசயத்தையே சோழ ராஜ்யத்தையே அழிச்சிரும் நம்ம நாட்டையே கட்டமண்ண ஆக்கிருங்க இந்த பிள்ளை நம்ம நாட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு மந்திரி ராஜா கிட்ட சொன்ன போது அப்பன் சோழ ராசன் திருத்த மந்திரியா அழைப்பாரா ஏ மந்திரியா தலையாரியா இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் இந்த பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு விட்டுருங்க ஆள அரவம் இல்லாத காடா பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒத்ததொரு காவுக்குள்ள பிள்ளைய போட்டு வாங்கன்னு சொல்ல போது ராசாவோட வார்த்தை கேட்டு மந்திரியும் தலையாரியும் நீலனையும் நீலியாவும் பிள்ளைகளை கையில் எடுத்து ஊருக்கு மேக்கதான கல்லாம் பரும்புக்கு தான் கல்லாம் பரும்புக்கு அந்த குழந்தைகளை கொண்டு வாரா அந்த கல்ல நல்ல பரும்பு உப்புவோட பக்கத்தில செங்காட்டிக்கு வருவா கொடிக்கள்ளி நிழலில் நிழலுக்குள் குழந்தைகளை போடுவாரோ நிழலுக்குள்ள குழந்தைகளை போடுவாரோ அப்பேர்பட்ட தாயான நீலனையும் நீலியையும் ராஜா சொன்ன பிரகாரம் கல்லாம்பரம்பு உப்போட செங்காட்டு பக்கத்துல கொடிக்கள்ளி நிழல்ல கொண்டாந்து குழந்தைய போட்டாங்க மந்திரி தலையாரி கொண்டாந்து போட்டார்கள் ஏன முன்னொரு சென்மத்தில இந்த பாப்பான் படலக்கல்ல போட்டு இந்த லட்சுமிய கொன்ன இடமும் அந்த இடம் தான் இந்த லட்சுமிக்கு முன்ன காலத்துல எங்க உயிர் பிரிஞ்சுதோ அதே இடத்துக்கு வந்துட்டாவோ நீலனு நீலியும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே எப்படி வந்து அமைஞ்சது பாத்தியா இது இறைவனுடைய திருவிளையாடல் ஆமா ஆண்டவருடைய திருவிழா அவர் முதல் இறக்கும் போது கடவுளை நீரிய கள்ளிக்கொப்பு சாச்சினா பத்தியலா அதே கள்ளி கொழுப்புக்கு வந்துட்டா தாய் லட்சுமி ரெண்டு பேரும் வந்துட்டாவோ நீலியாக வந்து கொடிக்கள்ளி நிழல்ல இருக்கும் போது அந்த நீலி நிலைக்கா என்ன நினைக்கிறா ஏ அண்ணா நீலா நீ என் கூட இருக்க வேண்டாம் நீ எனக்கு பக்கத்துல என்ன செய்யணும் நீ வேப்ப மரமா வேங்க மரமா முளைச்சுக்கோ நீ வேங்க மரமா இருக்கும்போது நம்ம முன்னொரு ஜென்மத்துல பிறந்து வளர்ந்தமே பலகை நல்லூர் அதே இடத்துக்கு ஒன்ன கொடிமரத்துக்கு வெட்டிட்டு போவாங்க அம்மையப்பர் கோயிலுக்கு நீ அங்க கொடிமரமா போய் இருந்துக்கோ உனக்கு பின்னால நான் செட்டியார துரத்திக்கிட்டு வருவேன் இதான் நமக்கு தகுந்த இடம் இந்த இடம் அப்படின்னு என் தாயான நீலி கொடிக்கள்ளி நிழல்ல வருவாருண்டோ போவாருன்னு சாமத்துல பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படி இந்த எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காலத்தில கதை என்ன நடக்க தெரியுமா அது நாட்டிலையும் நல்ல நாடு ஐயா நாவலர்கள் புகழும் நாடு அது வடக்க நல்ல வடனா அது காவேரி மம்பட்டேனத்தில் என் நாட்டுக்கோட்டை செட்டி யாரு
அந்த ஆதிகேசன் செட்டி யாரோ அவர் மனைவி அருணவல்லி எம் மன்னன் தேவி இருவருக்கும் அது பிள்ளை ஒண்ணு இல்லாம அது வெகு நாள் வெகு வருடம் அந்த தவசி இருந்து அவர்கள் நெய்யாக விளக்கரித்து அரடை விளக்கரித்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். அப்படி பெற்றெடுத்த மகனுக்குத்தான் அந்த செட்டி குல வழக்கப்படி ஏ ஆனந்தன் செட்டி யாரு ஆனந்த செட்டி என்று மகனுக்கு ஆனந்தமா பெயர் கொடுத்தா. அந்த ஆதிகேசன் செட்டி யாரோ அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சம்னா காவேரி பட்டணம். காவேரி பட்டணம் அங்க இருக்க செட்டியார் வணிக வைசியர் செட்டியார். நான் சொல்லுத செட்டியாரு நாட்டுக்கோட்டை செட்டியார். நாட்டுக்கோட்டை செட்டியாரு ஆமா வடக்க இருக்காங்க. ஆமா எட்டி இருக்காங்க. ஏகாதசி பட்டணம் ஆமா காவிரிமா பட்டணத்து பக்கத்துல இருக்காங்க. இருக்காங்க ஐயா. அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்ல ஆமா பெரிய வாணிப தொழில் செய்யக்கூடியவர் ஆதிகேசன் செட்டியார். அதானே. ஆமா அவர் மனைவி அருணவல்லி. அருணவல்லி அவளுக்கு ரொம்ப நாள பிள்ளை இல்லாம நேர்ந்து தவசிருந்து நெய்யா விளக்கரித்து விளக்கரிச்சு மாதாந்த இருந்து மாவிளக்கு எடுத்து ஒரு மகன் பிறந்தாரு. அவர் தான் ஆனந்தன் செட்டியாரு. ஆனந்தன் செட்டியாரு அவர் யாரு? முன்னொரு காலத்துல இந்த அம்மா லட்சுமிய படலக்கல்லு போட்டு கொன்னாரா அந்த வியாதியர் தான் மறுபிறவியில ஆனந்தன் செட்டியார பிறக்காரு பாருங்க. அந்த ஆனந்தன் செட்டியாருக்கு அத ஒன்னாவே வயதில ஊந்து விளையாடுவாரா இரண்டாவது வயதில அவரை இழந்தோடி விளையாடுதார். எங்க ஆனந்தன் செட்டியாரோ ஐயா மூணு வயதில எங்க செட்டியார் அவரை முகம் பார்க்கும் பருவமான தகதகதா அந்த ஆனந்தன் செட்டியாருக்கு என்னை செட்டி குல வழக்கப்படி எம்மட்டையிட்டு காது கூச்சி முடியறக்கி அழகு பார்த்தால் மொட்டையிட்டு காது குத்தி கைக்கு தங்க காப்பு காதுக்கு தங்க கடுக்கம் கடுக்கமெல்லாம் பூட்டி வயிற கடுக்கம் வைரக்கல்லு பூட்டி இது கவரிங்க நீங்க ஒண்ணு அதானே. ஆமா அப்பேர் வெட்ட ஆனந்தன் செட்டியார. ஆமா ஐயா செட்டி உல வழக்கப்படி 3 வயதிலே முட்டையிட்டு காது குத்தினார்கள். நாலாவது வயதாச்சி நடந்து ஓடி விளையாடு. 5வது வயதாச்சி ஆனந்தன் செட்டியார் அறிவு கல்வி படிப்ப 16 வயதாச்சி அரே பலகணக்கும் படிப்பாரா. அப்படியாக ஆனந்தன் செட்டியார நல்லதொரு கலைகள் நீதி நூல் கொன்றைவந்தன் குறிப்பிருக்கும். அரிச்சுவேடி நல்லதொரு மூதுரை எல்லா பாடங்கள்லாம் படித்து இருக்காரு. என்ன
இந்த ஆனந்தன் செட்டியாரு பிறந்த 3வது வயதுல வயதிலே ஆதிகேசன் செட்டியாரு மகனுடைய வரலாறை பார்க்கணும். மத்தியில ஒரு ஆளு பிறந்தா அவருடைய பிறப்பு ஜாதக கணக்க குறிக்கணும். குறிக்கணும்ல. நம்ம பிறந்தோம்னா ஒரு வயசு ஆன உடனே சாதகத்தை போய் வள்ளுவர்கிட்ட பார்க்கும், நாளை குறிக்கும், புள்ள நிறந்த யோகம் எப்படி இருக்கு, சனி திசை எவ்வளவு காலம் இருக்கு, குட்டி சுக்கரை எவ்வளவு காலம் அடிக்கும், ராஜி எப்படி இருக்கு, நல்லா படிப்பானா இல்ல ஊதாரித்தனமா ஊரை சுத்துவானா அப்படின்னு நம்ம சாதக நூல்ல படிச்சுக்கிட்டோம். ஆமா, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இந்த ஆதிகேசன் செட்டியாருக்கு ஆனந்தன் செட்டியார் ஒரு முகம் பாத்தியலா? பிறந்த 3வது வயசுல பிள்ளையினுடைய சாதகத்தை கொண்டு போய் வருத்திருக்காரு. அப்ப சாதக ஏட்டுல என்ன சொல்லிட்டாரு வள்ளுவரு? ஐயா ஆதிகேசன் செட்டியார உங்க மகன் ஆனந்தன் செட்டியாருக்கு 21 வயசுல ஒரு யமகண்டம் இருக்கு. பாருங்க, யமகண்டம் 21 வயசுல யமகண்டம் இருக்கு. காட்டிலே ஒரு பெண்ணால கதை முடியக்கூடிய நேரமும் வந்தாச்சு. பாருங்க, அத்துவான காட்டுக்குள்ள ஒரு பெண்ணால் இவன் ஆயுளுக்கு ஆபத்து இருக்கு. இவனுக்கு 21 வயசுல இடவெளி சாவு இருக்கு. அதனால உங்க மவனை 21 வயசுக்கு மேல எங்கேயும் அனுப்பாதீங்க. வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதங்க. உங்க குலத்தொழில உங்க மவனை பார்க்க சொல்லிட்டு அந்த பக்கத்து கிராமத்திலே வியாபாரத்தை பார்க்க சொல்லிட்டு வீடமங்க வாசமங்க உங்க பிள்ளைய இருக்க சொல்லுங்க. இருந்தா உயிர் தப்பிக்கும். அதானே, தென்னாடு போனா சாவது நிச்சயம். சாதகத்தில் இருக்கு. இடையில ஒரு பெண்ணால் இடவெளியில் சாவு உண்டு. அத்துவான காட்டுக்குள்ள ஒரு பெண்ணால் ஆபத்து உண்டு. தென்னாடு போனா ஜீவம் பிரிவது நிச்சயம். ஆமா, தெக்க போனாமனா உங்க மவன் திரும்பி வரமாட்டான். உங்களுக்கு பிள்ளையா வரமாட்டான். இது நான் சொல்லல, உங்க மவன் ஆனந்தன் செட்டியாரு சாதகத்துல சொல்லுது. ஓஹோ, அப்ப என் மவனுக்கு 21 வயசுல இடர்ச்சாவு இருக்கா? ஐயா வள்ளுவர ஓ கோதண்டராம வள்ளுவர இருக்காரு. என் மவனுக்கு 21 வயசுல யமகண்டம்னு சொல்லிட்டியல, என் மவனுக்கு எந்த வித சாவு வராம மழை போல வந்தாலும் பனி போல மாறுவதற்கு எதுவும் பண்ணலாமா? என்ன பண்ண முடியுமா? ஒரு தாயத்துக்கு ஏத்து எதுவும் மாந்திரிகத்துல எதுவும் மாத்தி அமைக்கலாம் ஐயா? ஏதோ அநேகத்துல கட்டலாமா? அதுக்கு வழி இருக்கு. என்ன? நான் ஒரு அச்சரம் எழுதி தாரேன். அது அச்சரம் பேர் என்ன பேர் தெரியுமா? வேம்படி அச்சரம். அதானே, வேம்படி அச்சரத்தை சிதம்பரம் அச்சரத்தை உள்ளடக்கி 21 நாள் உரியேத்தி ஒரு தாயத்தை தாரேன். உள்ளங்கை உன் மவன் உள்ளங்கை நீளத்துக்கு தாரேன். அதை இடுப்பை விட்டு உன் மவன் எடுத்துட கூடாது. அரை அடி நீளத்துக்கு மவன் இடுப்புல அந்த தாயத்தை இருக்குன்னு எந்த ஒரு காரணத்தை கொண்டு இடுப்பை விட்டு தாயத்தை எடுத்துட கூடாது. அப்படின்னு வேதியரானவர் 21 நாள் உரியேத்தி நல்லதொரு மாந்திரி சக்தினால அந்த வேப்படி அச்சரத்தை உரியேத்தி ஆதிகேசன் செட்டியாரிடத்திலே கொடுக்க மவனும் 16 வயசுல மவனே ஐயா ஏடா ஐயா நம்ம தொழில் என்ன தொழில்? வளையல் வியாபாரம். ஏன் மவனே, ஏ ஆனந்தன் செட்டியார, நீ இந்த வயசு நல்ல பருவ வயசு. அதனால நீ நம்ம தொழில் வளையல் வியாபாரத்தை நம்ம அக்கம் பக்கம் கிராமத்திலே நடத்திக்க. 8 இடத்துக்கு நீ போவாத, வெளியூர் போயிடாதப்பா. நம்ம காவிரி நாட்டை விட்டு வேற எங்கேயும் போயிடாத. முக்கியமா தென்னாட்டு பக்கம் தலை வச்சு கூட பாத்துறாத. வடக்க போகலாம், தெற்க போகலாம் அப்படின்னு தகப்பன் சொன்னாரு. ஆதிகேசன் செட்டியாரு அவருடைய புத்தி பிராதத்தின்படியாக ஏ ஆனந்தன் செட்டியார் ஆட்டமென்னு சம்மதித்து அழகுடனே இருக்காரு. 21 வயதாச்சு எண்ணுகிறார் மனமறியில. 21 வயசு ஆயிடுது. அப்ப அரும்பு மீச குறும்பார்வை இருக்கும்ல, திருட்டு மொழி. 21 வயசாச்சு ஆனந்தன் செட்டியாருக்கு. எண்ணுகிறார் மனமறியில எண்ணாத எண்ணம் எல்லாம் ஆனந்தன் செட்டியாரும் 21 வயதில எண்ணுகிறார் மனமறியில. அப்பா முன்ன வருவார், ஐயனே அம்மை அப்பா என்னுடைய வார்த்தைகள் உங்க மகனான
ஆனந்தன் செட்டியாருக்கு வயசு 21 ஆகிடுது. அதனால நம்ம தொழில் வளையல் வியாபாரத்தை அதாவது திரைக்கடல் ஓடி திரைவியன் தேடுன்னு இருக்கான். திரைக்கடல் ஓடி நம்ம திரைவியன் தேடணும். அதானே செக்களவு ஒண்ணு இருந்தாலும் செரிக்கு திங்க காணாது, அரையளவு ஒண்ணு இருந்தாலும் ஆக்கி துண்ண காணாது. அதானே அதனால தன் தொழிலை செய்யலன்னா தனையளவு பஞ்சம், பஞ்சம் வரும் பாத்துக்கோ. கொல தொழிலை செய்யலன்னா கோடி தலைமுறைக்கும் பஞ்சம், பஞ்சம் வரும் பாத்துக்கோ. பரம்பரை தொழில அதானே விடக்கூடாது, விடக்கூடாது. அதானே அம்மா அதானே. ஏன்னா அதான் சொல்லியிருக்காங்க, என்ன தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், அதேதான் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழில பார்க்கணும், தெரியாத தொழில பார்த்துட்டு பிறகு கெட்டு போயிருக்க கூடாது, நம்ம கெட்டு போயிருக்க கூடாது. அதனால ஆனந்தன் செட்டியார் அப்பா கிட்ட சொல்றார், சொன்னார் எனக்கு வயது 21. ஆமா நான் எவ்வளவு காலம் தான் நம்ம ஊருக்குள்ள வியாபாரம் செய்ய முடியும், எப்படிதான் பண்ண முடியும், நான் இந்த நாட்டை விட்டு வெளியே போனா தானே வெளி நாகரிகம் எனக்கு தெரியும், வெளி பழக்கங்கள் தெரியணும். அதனால அப்பா என்ன கொஞ்சம் விட கொடுத்து வெளியூருக்கு வியாபாரத்துக்கு அனுப்புங்களேன், அனுப்பிடுங்களே. அவன் தான் சொல்லுதாரு ஆதிகேசன் செட்டியாரு, சொல்றாரு மகனே என் கண்ணான கண்ணரஞ்சம் அவனே, என் கட்டி மவனே ஏ ஆனந்தன் செட்டியாரா, நீ வியாபாரமே செய்யாம இருந்தாலும் உனக்கு வீட்டுக்குள்ள சாப்பாடு கொடுக்க எங்களுக்கு தகுதி இருக்குடா, இருக்குப்பா. நீ போய் வளையல் வியாபாரம் செஞ்சு எங்களை காப்பாத்தணும்னு அவசியம் இல்லப்பா, அதனால நீ போவாதடா, வெளியில போவாதப்பா. ஏ அப்பா ஆதிகேசன் செட்டியார, நான் தென்னாடு போக போறேன், என் திறமைய காட்டின வியாபாரம் செய்து வாரேன் அப்ப நான் சொல்லுதாரு ஆதிகேசன் செட்டியாரு, சொல்லுதாரு எம்மகன ஆனந்தனே அப்ப தாயி சொல்லு தலைமேல, இந்த மாதா சொல்லு மலை போல, மகன வடநாடு போனவர்கள் நாங்க வளர்ந்து வர பார்த்திருக்கோம், மகன கீநாடு போனவர்கள் கீர்த்தி வர பார்த்திருக்கோம், மேநாடு போனவர்கள் நாங்க மேன்மை பெற்று வருவாருண்டு, அப்பா என் மகன ஆனந்தன நீ தென்னாடு போனையானா, அப்பா போனையா நீ திரும்பி வர மாட்டேடா, திரும்பி வர மாட்டேடா, தென்னாடு அப்பா என் மகன ஆனந்தன உனக்கு 21 வயதிலதான் உனக்கு இடரு வந்து சேருமடா, எப்ப அத்துவான காட்டுக்குள்ள உனக்கு அழிவு வரும் நிச்சயம்மா, என் மகன ஆனந்தன் எந்த நாடு போனால் தென்னாடு போகவேன், புத்தியுள்ள கண்மணியா அம்மா அப்பா வார்த்தைகள். ஆதிகேசன் செட்டியார் சொன்னார், ஏடா ஐயா நீ தென்னாடு போவாதல, எனக்கு ஒத்தைக்கு ஒத்த ஒரு மாமனு உன்னை உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கேன்டா, நீ போவாதன்னு சொல்லாவோ எவ்வளவோ தாய் தாப்பன் சொல்லியும் கேட்க மாட்டேங்க. ஆனந்தன் செட்டியாரு கேட்க மாட்டேங்காரு, நான் கட்டாயம் தென்னாட்டுக்கு போவேன் போவேன் என்று சொல்லுதார். அப்ப பார்த்தாரா ஆதிகேசன் செட்டியாரோ அம்மா அருணவழியாடா மவன, நாங்களே எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்க. ஆமா அதானே இளவெட்ட பருவம் இள ரத்தம் ரத்தம் பாவனுக்கு நீ பிடிச்சா பிடிவாதமுங்க, அதானே சரி போறது சரி. ஆமாப்பா உன் கையில கொடுத்திருக்கமே ஆமா அச்சரம் வேம்படி அச்சரம், அச்சரம் அத உன் இடுப்பை விட்டு எங்க நீ போட்டுறாதன்னு கலத்தி போட்டுறாதப்பா, தென்னாடு போயிட்டு நீ வர வரைக்கும் உன் உள்ளங்கையிலையும் உன் இடுப்புலையும் தாண்டா அந்த இருக்கணும் இருக்கணும்பா அந்த அச்சரம் அப்படின்னா அது எக்காரணத்தை ஒண்ணு கீழே போட்டுறாத.
ஆமா ஏனஜா ஒரு இடத்துல வந்து உனக்கு சேர 21 வயசுல ஆமாப்பா அத்தமான காட்டுக்குள்ள ஒரு அழிவு இருக்கு இருக்கு உனக்கு ஆமா அதானே இடுப்பிலே வச்சிரு காட்டுக்குள்ள ஒரு கன்னி பெண்ணால அழிவு இருக்கு உனக்கு ஒரு அழிவு இருக்கு இருக்கப்பா பார்த்து போடா ஆமாப்பா ஏம்படி அச்சரத்தை எங்கனையும் வச்சிடாதுன்னு சொல்லவோ எங்க ஆனே நெஞ்சட்டியார் வளையல் பெட்டி தலையில் வைத்து ஆமா அவர் வளையல் பெட்டி சிறு செலவு கண்ணாடி கண்ணாடி டேப்பு ஆமா பொட்டு பொட்டு கருவளையல் கருவளையல் கண்ணாடி சீப்பு சிறு செலவு தொட்டிலு அதானே எல்லாத்தையும் ஆமா அவர் பொட்டலமா கட்டிக்கிட்டு ஆமா தென்னாடு தேசத்துக்கு வியாபாரம் செய்வதற்கு விருப்பமுடன் வழி நடந்து ஆனந்தேன் செட்டியார் காவேரிமா நாடு விட்டு காவேரிமா செட்டியார் கால்நடையா வாரார் காவேரிமா நாடு விட்டு கால்நடையா அப்படி நடந்து வரும் வேளையில ஆனந்தன் செட்டியார் செங்காட்டு பக்கத்துக்கு எங்க வாராரு பாத்தியலா அதே செங்காட்டு பக்கத்துக்கு வராவோ அழகு பழையநல்லூர்ல வியாபாரத்துக்கு போய் பாப்போம் என்ன ஆமா ஏங்கன்னா அங்க 10 நாள் திருவிழாவுக்கு 4 குறிச்சுக்கிட்டு இருக்காங்க 4 குறிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பழகைநல்லூர் ஊர்ல அம்மையப்பர் கோயிலுக்கு திருவிழாவுக்கு 4 குறிக்க நேரத்தில் யாரோ சொல்லியிருக்காங்க ஆனந்தன் செட்டியார்ட்ட அப்பா பழகைநல்லூர் போனா வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க 10 நாள் சத்தாரம் நடக்கும்போ ஆமா இப்ப பாப்பாங்குளத்துல எஜிகம்மன் கோயில் கூடனா ஆமா சொன்னா அது அக்கம் பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு கூட தெரியும் தெரியும்ல அதானே அத போல ஆமா நாடு நகரத்துல நகரம்ல அழகு பழகநல்லூர் அம்மையப்பன் திருக்கோயில்ல கோயில் கூட வைக்காங்க 4 குறிக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியுமில்ல தெரியுமில்ல ஐயா இந்த ஆனந்தன் செட்டியார் வளையல் வியாபாரத்துக்கு வாரவருக்கு தெரியுது தெரிஞ்சு வச்சு பழகநல்லூர் ஊர்ல அம்மையப்பர் கோயில் திருவிழா ஆரம்பிக்க போறாங்க கொடியேத்த போறாங்க போறார்கள் அந்த திருவிழாவுக்கு போனோம்னா நம்ம வளையல போறோம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடலாம் வந்துடலாம்ல அப்படின்னு அப்படி வாரவர் எங்க வாராரு எங்க வருகிறாரு ஊருக்கு மேக்க இந்த நீலி இறந்தாலே படலக்கல்லு பெட்டு அதே இடத்துக்கு ஐயரு அந்த ஆளுரங்க கஜமான கிணத்துக்குள்ள செத்தாரு பத்தியால பாம்பு கடிச்சு பாம்பு செத்தாருல அவர் தானே செட்டியாரா வாராரு ஆமா அதே கல்லாம்பரம்பு உப்போடைக்கு அந்த செங்காட்டுக்கு வாராரு செட்டியாரு அவருக்கு போன பிறவி யாவும் கிடையாது மறுபிறவி ஐயரா இருந்தவர்ல செட்டியாரா பிறந்திருக்காரு அத்துவான காட்டுக்குள்ள வரும்போது மணி என்ன தெரியுமா மணி ஏ சாமாதி சாமா மணி 12 சதிசாம வேலை ஒண்ணு தின்னு ஊரடங்கும் உத்தசாம வேலையில செட்டியார் வளையல் வாரத்துக்கு வாராரு எங்க ஆத்தா இருக்காளே இந்த நீலி நீலி பாத்துக்கிட்டாரு ஏ நம்மள கொன்ன பழைய பாப்பாமெல்லாம் வாராரு நம்மள பழிமோசம் செஞ்ச ஐயரெல்லாம் வாராரு நம்ம படலக்கல்லு போட்டு கொன்னானே பாப்பான் அந்த மணியார வேதியர் இந்த பிறவில செட்டியார வாராரு இவரை விடக்கூடாது நம்ம ஏதோ ஒரு பாவம் செய்யாதவனை படலக்கல்ல போட்டுல கொண்டாந்தன் செட்டியாரு இவரை விடக்கூடாதுன்னு என் தாய் கொடிக்கலி நிழல்ல இருந்துகிட்டு நல்ல பழுத்த கிளவி மாதிரியா காலை நீட்டிக்கிட்டு வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு இந்த அம்மா ஒத்தவர காட்டுக்குள்ள கொடிக்கலி நிழல்ல இருக்கா செட்டியாரு சாமத்துல பயந்து 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 வாராரு என் தாய் நீலி கூப்பிடுதா எப்படி கூப்பிடுதா செட்டிய வழிமறிச்சு ஏன் அத்தானு ஏன் மச்சான் ஓ அத்தானு இவர் அத்தவனை காட்டுக்குள்ள பறக்க பாக்காரு இருட்டுக்குள்ள நம்மள யாரு அத்தாமுங்க மச்சான் கூப்பிடுதா மாமன் முறை சொல்லுதால யாரு நம்ம கண்ணுக்கு தெரியலையே பாக்காரு என் மச்சான் என்ன தெரியலையோ உமக்கு பழைய ஆளு தெரியலையோ என் அம்மா உன் சத்தம் மட்டும் கேட்க நீ எங்க நினைக்க கண்ணுக்கு முன்னால வாய வந்து நின்னு அப்படின்னு ஒண்ணு பழத்த கிளவியா இருந்த அம்மா அம்மா கன்னி பெண்ணு சொருவம் கொண்டு மணியார வேதியர்கிட்ட வாரா என் அத்தானி என்ன தெரியுதா ஒரு காலத்துல நீரும் நானும்
புருஷனும் மண்டாட்டியுமா இருந்தவனே மறந்துட்டு போறியாரா அப்படி அழைச்சிட்டு போறியரே மாட்டு கணிக்கு. அப்ப வியாதி ஆனந்த செட்டியார் சொல்லுதாரு, ஏன் தாய் இங்க வா தள்ளி போ. நான் எனக்கு 21 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் முடியலங்க, என்ன அத்தானு மச்சானுங்க மாமான்னு கூப்பிடுத. என் அத்தானு அப்படி சொல்லாதீய. போன ஜென்மத்தில நீங்க இந்த அரைக்கே பழகநல்லூர் ஊரு, அங்க நீங்க வியாதியரா இருந்தீரு. நான் கோயில பணி பார்க்கக்கூடிய தாசி பெண்ணா இருந்தேன். என்ன மறக்கலாமா தானே? பழைய உறவை மறக்க கூடுமா? பழைய உறவை மறந்து போறியற ஏட்டி ஏட்டி நீ பேய் மாதிரியால தெரியுது, தள்ளி போட்டி வெளியே அங்கிட்டு போ. அத்தான அப்படி போவாதி, அப்படி சொல்லாதங்க. அதானே அப்ப கேக்கா என் தாய் நீலி, என்ன காக்கா? ஐயா நீ இந்த இடுப்புல ஒரு பை ஒட்டிருக்கிறது, என்ன பை? வெத்தலை பையா? கொடுமை, என்கிட்ட சுண்ணாம்பு இருக்கும், மட்டும் வெத்தலை இருக்கா? அவன் தான் கேக்கா, ஏமா நான் வெத்தலை வாக்கலாம் போனது உனக்கு தர மாட்டேன், நீ யாரோ கண்டவ கன்னி பெண்ணு காணகத்துல வழிமறிக்கிய வெத்தலையும் இல்ல சுண்ணாம்பு இல்ல பாக்கும்ல, போ அங்கிட்டு போ. சூரப்பா. அவன் தான் கேக்கா என் தாயான நீலி, என்ன காக்கா? ஓ செட்டியாரா செட்டியாரா? சுண்ணாம்பு தாரியரோ செட்டியார சுண்ணாம்பு தாரியரோ சுண்ணாம்பு தாரியரோ செட்டியார சுண்ணாம்பு தாரியரோ சுண்ணாம்பு தாரியரோ சுண்ணாம்பு தல்லையானா செட்டியார சும்மா விட மாட்டே. சுண்ணாம்பு தல்லையானா செட்டியார சும்மா விட மாட்டே. ஆமா சுண்ணாம்பு தாரியரோ சும்மா விட மாட்டே. செட்டியார சும்மா விட மாட்டே. அந்த நீலியவ சொன்ன போது பார்த்தாரே செட்டியார், ஏமா சுண்ணாம்பு தந்தா என்ன விட்டுருவியா? சுண்ணாம்பு தந்தா விட்டுருவியா அப்படின்னு அந்த டப்பி சுண்ணாம்பு எடுத்து அப்படி கொடுத்தாரு. கொடுத்தாரு. அப்ப இவர் செட்டி